Hello, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுந்தர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த மாதிரியே cervical spondylosis பத்தி தான் பார்க்க போறோம். So cervical spondylosis or cervical spondylotic myelopathy அப்படினு கூட சொல்லலாம். cervical அப்படினா என்னன்னா நம்மளுடைய neck regionல இருக்கக்கூடிய vertebrae குறிக்குது and also neck regionையும் குறிக்குது. cervical அப்படினா நம்மளுடைய C1 ல இருந்து C7 vertebra வரைக்கும் சரிங்களா? அதுதான் cervical region of the spinal column ஓகேங்களா அதே மாதிரி thoracic region இருக்கு lumbar region இருக்கு அதுல பாருங்க lumbar region lumbar spondylosis னு கூட இருக்கு சோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க ஏன் வந்து cervical spondylosis lumbarல மட்டும் spondylosis வருது இது ரெண்டுலயும் மட்டும் ஏன் மோஸ்ட்லி வருதுன்னா அதுதான் ஹைப்பர் மொபிலிட்டி ஏரியா அதுல தான் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவோம் neck movements பாத்தீங்கன்னா நம்மளோட cervical region தான் நிறைய பண்ணோம் அதே போல பாத்தீங்கன்னா இடுப்புலயும் முன்னாடி பெண்ட் ஆகுது பின்னாடி போறது இடுப்பு திருப்புறது அந்த மாதிரி ரீஜன்லாம் வந்து lumbar regionனால தான் நிறைய நடக்குது சோ cervical regionனும் lumbar regionனும் நிறைய உழைக்கிறதால அந்த இடத்துல வந்து பிரச்சனைகளும் ஜாஸ்தியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா சோ that's a cervical spondylosis or lumbar spondylosis இப்போ நம்ம இங்க பார்க்கிறது cervical spondylosis மட்டும் தான் பார்க்க போறோம் இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது எப்படி இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத நம்ம இதல பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நான் cervical spondylosisல வந்து C1 ல இருந்து C7 vertebra னு சொல்லிருக்கேன் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து C2 vertebra இது C3 and C4 னு வெச்சுக்கலாம் so what yeah C4 C5 C6 வெச்சுக்கலாம் because அதுதான் ஜாஸ்தி ஆகுது C4 C5 C6 comparatively இந்த C4 C5 C6 ல வந்து disc protrusion percentage ஜாஸ்தி அவ்வளவுதானே தவிர வந்து C1 C2 எல்லாம் வராது அப்படிን கிடையாது அதுலயும் வரும் சரிங்களா ஓகே சோ இப்போ இது வந்து C4 vertebra இது C5 vertebra இந்த C6 vertebra ஓகேங்களா இந்த பாக்ஸ் மாதிரி ஒரு பார்ட் இருக்குலையா இந்த பாக்ஸ் தான் vertebral body அதே மாதிரி இங்க vertebral body இங்க vertebral body இங்க வந்து கிரீன் கலர்ல நான் ஒரு ஷேட் கொடுத்திருக்கேன் இல்லையா அதுதான் டிஸ்க் ஓகேங்களா இந்த டிஸ்க் எதுக்கு பயன்படுது அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு குஷனிங் எஃபெக்ட்காக ஒரு குஷனிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு பைக் வேக தடையில வந்து பைக்ல மேலே ஏறி இறங்குறோம் அப்படினா கூட அந்த ஷாக் அப்சார்பர் மாதிரி அப்படி ஃபுல்லா நம்மளுடைய ஸ்பைன்ல வந்து ஈவனா வெயிட்ட வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும் சோ அதுக்கு பயன்படுது ஆல்சோ அந்த மொபிலைசேஷனை மெயின்டைன் பண்றதுக்காக இந்த மாதிரி பயன்படுது அதே போல ரெண்டு எலும்பு வந்து உரசிக்காம இருக்கிறதுக்கு சோ இந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணுது அந்த டிஸ்க் ஓகேங்களா இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்னு சொல்லுவாங்க அதாவது இன்டர்னா இடையில ரைட்டா ரெண்டு வெர்டிபிராக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க் அவ்வளவுதான் இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் சரிங்களா இங்க வந்து ப்ளூ கலர்ல ஒரு ப்ரொட்ரூஷன் வெளிய வந்திருக்கு சரிங்களா ப்ளூ கலர்ல ஒரு ப்ரொட்ரூஷன் வெளிய வந்திருக்கு இல்லையா இந்த ப்ரொட்ரூஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய peripheral nerves ஓகேங்களா peripheral nerves எதில இருந்து வருது நம்மளுடைய spinal cord ல இருந்து வருது சோ இந்த ப்ளூ கலர் இது வந்து ஸ்பைனல் एक्चुअली வந்து கிரே மேட்டர் ஒயிட் மேட்டர் இருக்கணும் பட் நான் வந்து கலர் அந்த கலர்ல வந்து மார்க்கர் இல்லங்கறதால நான் ப்ளூ கலர்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கிறதுக்காக அந்த கலர் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அவ்வளவுதான் சரிங்களா இது ஸ்பைனல் கார்ட் இந்த ஸ்பைனல் கார்ட்ல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய branches தான் நம்மளுடைய peripheral nerves இந்த peripheral nerves தான் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் மோட்டார் நர்வ்ஸ் ஆவும் சென்சரி நர்வ்ஸ் ஆவும் டிவைட் ஆகி நம்மளுடைய neural ஆக்ஷனை வந்து கொடுக்கிறதுக்கு தேவையான சப்ளைஸ் இங்க இருந்த நரம்புகள் வந்து பிரியும் இப்போ இங்க நடக்கக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் திங் cervical spondylosisனா என்ன இந்த டிஸ்க்ல என்ன பிரச்சனை வருது இங்க நான் எழுதி இருக்கேன் degenerative disc அப்படினு degenerative disc அப்படினா என்னன்னா நம்மளோட டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா தேய ஆரம்பிக்கிறது அழியிறது இப்படின்னு சொல்லுவாங்க degeneration அப்படினா இதான் சரிங்களா இதுதான் நம்மளுடைய டிஸ்கோட ஸ்ட்ரக்சர் அதாவது இத வந்து குறுக்க அப்படி வெட்டணும் அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வெட்டி இருக்கேன் இப்படி குறுக்க வெட்டணும் அப்படினா இப்போ தேங்காய் அப்படி தலையை வெட்டற மாதிரி இப்படி குறுக்க வெட்டணும் அப்படினா நம்ம டிஸ்க் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும் சரிங்களா அந்த டிஸ்கோட ஸ்ட்ரக்சர் தான் இது एक्चुअली இப்படி வெட்டி அந்த டிஸ்க மட்டும் எடுத்து இப்படி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு நார்மல் டிஸ்க் சோ இது நார்மல் இது ஃபர்ஸ்ட் ஒன் ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா starts to degenerate அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் பாருங்க கொஞ்சமா அந்த ஸ்ட்ரக்சரல் வைஸ் கொஞ்சம் இப்படி தேஞ்சு போயிருக்கு இல்லையா இது வந்து starts to degenerate sorry okay so next thing இங்க என்ன இருக்கு एक्चुअली இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இது பாத்தீங்கன்னா annulus fiber வெளியில இந்த black கலர்ல இருக்கு இல்லையா அது வந்து annulus fiber இடையில இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் வந்து nucleus pulposus ன்பாங்க இப்போ நான் ப்ளூ கலர்ல ஷேட் கொடுக்கிறது annulus fiber ரெட் கலர்ல ஷேட் கொடுக்கிறது வந்து nucleus pulposus சரிங்களா இப்போ இந்த nucleus pulposus தான் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆயிருக்கு ஆல்சோ இந்த annulus fiberம் கொஞ்சம் வெளிய வந்திருக்கு ரைட்டா இங்க பாருங்க nucleus pulposus நல்லா வந்து annulus fibers தள்ளிக்கிட்டு இப்படி வந்து வெளிய நின்றுச்சு சரிங்களா இன்னும் வெளியில வரல அதாவது முட்டை உடைஞ்சு அதுல இருந்து கோழி குஞ்சு எட்டி பார்க்குற மாதிரி இது வெளில வந்து எட்டி பார்க்குது அதாவது நம்மளுடைய annulus fiber உடைச்சிக்கிட்டு நம்மளுடைய நியூக்ளியஸ் வந்து வெளியில எட்டி பார்க்குது ரைட்டா ஓகே சோ இதுல நல்லாவே ஃபுல்லா வெளிய வந்துருச்சு இப்போ இந்த டீஜெனரேஷனுக்கு அடுத்த கேட்டகரி இது ப்ரோலாப்ஸ்னு சொல்லுவாங்க இது டிஸ்க் ப்ரோலாப்ஸ்
சரிங்களா, ஃபுல்லாக வெளில வரல, பட் பார்ஷியலாக வெளில வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூஷன் அப்படிம்பாங்க, ஆர் ப்ரொட்ரூஷன் சம்திங். ஓகே, எக்ஸ்ட்ரூஷன். ஓகே, ஃபைனலி இது பார்த்தீங்கன்னா சீக்வஸ்ட்ரேஷன். சீக்வஸ்ட்ரேஷன்னா ஃபுல்லாகவே டெஸ்ட்ராய் ஆகிருச்சு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நடக்குது, இந்த ரீஜியனில் நடக்குது. டிஸ்க்கு செங்குத்தாக வெட்டி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது, இப்படி இருக்குது, நார்மலாக இப்படி இருக்கும். சரிங்களா, இப்போ என்ன ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துடலாம். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து இப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்படியே இதை தூக்கிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி பாருங்களேன் என்ன ஆகும்ட்டு. ஓகே, ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க, கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல ஸ்பைனல் கார்டு இருக்குது, கரெக்டாக. ஸ்பைனல் கார்டில் வந்து நம்மளுடைய நர்வ்ஸ் வந்து வெளியில் வருது, ரைட்டா. இப்போ என்ன பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய நர்வை, சாரி ஆக்சுவலாக இது வந்து இங்கே நசுக்கும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய நரம்பை வந்து இடிக்குது, டிஸ்டர்ப் பண்ணுது. சரிங்களா, நரம்பை இடித்து டிஸ்டர்ப் பண்ணி அதை நசுக்குது ஆக்சுவலாக. இதுதான் வந்து ஆக்சுவலாக இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த பெத்தாலஜி ஆஃப் cervical spondylosis. இனிஷியல் பெத்தாலஜி இப்படி தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா, எடுத்தோடனே வந்து இது ஃபுல்லாக வெளில வந்து நசுக்காது, இதுலேருந்து ஆரம்பிக்குது டீஜென்ரேஷன். நம்ம இந்த இடத்துல இருந்தால் பெயின் பெத்தாலஜி ஸ்டார்ட் ஆகும். இங்கே இருந்தால் உங்களுக்கு கழுத்து வலி ஆரம்பிக்கும். நார்மலாக இருந்தால் எந்த பெருசாக பெயின் இருக்காது, அதாவது டிஸ்கால வரக்கூடிய பெயின் இருக்காது. ஆனால் மற்றபடி மசில் ஸ்ட்ரெயினால் பெயின் வரலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிபிள் பிளாக்கால பெயின் வரலாம், வாட் எவர் இட் மேபி. இதெல்லாம் இந்த காரணங்களால் கூட வரலாம். ஓகேங்களா, பட் ப்ரொலாங்டு மஸ்குலர் ஸ்ட்ரெயின் இருந்துச்சுன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரும். சரிங்களா, அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபியூச்சரில். ஓகே, இப்போ இந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நர்வை நசுக்குது. எப்படி நசுக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த டிஸ்க் ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு. ஒரு ஹெல்த்தி டிஸ்க் நல்லா பல்காக இருக்குது, இந்த இடத்துல பாருங்கள் நல்லா ரப்சர் ஆகி இந்த இடத்துல இருக்கக்கூடிய நர்வை நசுக்குது. இப்படி இந்த நரம்பு நசுக்கிறதால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் கை வலி வரும், அப்படி ரேடியேட் ஆகி ஃபுல்லாக ரேடியேஷன் ஆஃப் பெயின் வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெத்தாலஜி. ஓகேவா, ஸோ அது இல்லாமல் என்ன ஆகுது, இந்த டிஸ்க் வந்து இந்த இடத்துல வந்துடுறதால இந்த ரெண்டு போனும் பார்த்திங்கன்னா உராய ஆரம்பிக்குது. இப்படி உராசி அங்கேருந்து போன் பீசஸ் சின்ன சின்னதாக வெளியே வந்து போன் ஸ்பர்ஸை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா, போன் ஸ்பர்ஸ் ஏன் உருவாகுது, இந்த மாதிரி போன் பீசஸ் வெளியில் வந்து இப்படி நிற்கும்போது நம்ம இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ், இந்த மாதிரி இப்போ போன் ஸ்பர்ஸ், இப்போ இதெல்லாம் போன் ஸ்பர்ஸ். சரிங்களா, இப்படி தனியாக வந்து போன் ஸ்பர் இப்படி ஃபார்ம் ஆகி நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ் அங்கே போய் அதை ஹீல் பண்ணுறதுக்கு தேவையான வேலைகளை போய் அதை ஹீல் பண்ணணும்னு போய் அந்த இடத்துல போய் ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனை கொடுக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆல்சோ இன்ஃப்ளமேஷன். சரிங்களா, இப்படி இன்ஃப்ளமேஷன் ஆகிறதால என்ன ஆகும், நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு இருக்குது இல்லைங்களா, ஸ்பைனல் கார்டும் ஹோல் முழுசாக நசுங்க ஆரம்பிக்குது. இப்போ வரைக்கும் இந்த நரம்பு நசுங்கிட்டு இருந்துச்சு, இந்த இடம் இன்ஃப்ளமேட் ஆகிறதால ஸ்பைனல் கார்டும் சேர்ந்து நசுங்குது. இது ஸ்பைனல் கார்டுக்கு வரக்கூடிய நரம்பு. முதல்ல இந்த நரம்பு மட்டும் தான் நசுக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன், இந்த ரெண்டு போனை இடிச்சு இந்த போன் ஸ்பர்ஸ் வந்து அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் வர்றதால என்ன ஆகுது, நம்மளுடைய ஸ்பைனல் கார்டும் சேர்ந்து டேமேஜ் ஆகுது. சரிங்களா, ஸோ இந்த ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆகிறதால தான் நமக்கு cervical spondylotic myelopathy வருது. ஓகே, இது பேசிக்கான ஐடியா. ஸோ இந்த டயக்ராம் பாருங்க. இது வந்து நரம்பு நசுக்கிட்டு இருக்கு. ஓகேவா, இந்த நரம்பு நசுக்கி இது ஃபுல்லாக இந்த லெவல் சீக்வஸ்ட்ரேஷன் ஆகி ஃபுல்லாக ரெண்டு எலும்பும், இதுக்கு மேலே இருக்க எலும்பும் அது கீழே இருக்க எலும்பும் வந்து மோத ஆரம்பிச்சு தேய ஆரம்பிக்கும் போது போன் பீசஸ் வந்து தெரிச்சிக்கிட்டு வரும். சரிங்களா, இப்படி ரெண்டு எலும்பு இப்படி மோத இங்கே இருக்கக்கூடிய இந்த உராய்வுகளை, இந்த உராய்வு சக்தியிலையும் வந்து எலும்பு பீஸ் வந்து அப்படியே பீஸாக வெளியே வருது. பீஸாக வெளியே வந்து அந்த இடத்த வந்து வீங்க வைக்குது. அப்படி இன்ஃப்ளமேட் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த ஸ்பைனல் கார்டை கொஞ்சம் இடிக்குது, டெஸ்ட்ராய் பண்ணுது. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய நரம்புகளையும் டெஸ்ட்ராய் பண்ணுது. இதனால வரக்கூடிய பிரச்சனை தான் நமக்கு cervical spondylotic myelopathyம்பாங்க. ஓகே, லெட்ஸ் see. இப்போதைக்கு ஒரு பேசிக்கான பெத்தாலஜி நான் சொல்லியிருக்கேன், பட் இங்கே நான் சொல்கிறேன் பாருங்கள். T1 to C7 degenerative disc. ஓகே, அண்ட் ஆல்சோ 30+ ஏஜ் உள்ளவங்களுக்கு தான் இது மோஸ்ட்லி வருது. சரிங்களா, ஒரு 25-30 வயசுக்கு மேலே போகுது அப்படின்னா 20-25 வயசு பசங்களுக்கும் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே அது ரீபொசிஷன் ஆகிக்குது. இப்போது எடுக்கக்கூடிய எம்ஆர்ஐ ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் வந்து பெயின் பேத்தாலஜி எதுவும் இல்லை, சிம்டம்ஸ் எதுவும் காட்ட மாட்டேங்குது, நான் சிம்டமேட்டிக்காக இருக்குது. எப்போ சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்குதுன்னா 30+ மேலே காட்டுது. அது ஒரு சிலருக்கு காட்டும், ஒரு சிலருக்கு காட்டாது. ஏன் காட்டாது, ஏன் ஒரு சிலருக்கு காட்டுது அப்படின்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்டர்லைங் இந்த சூப்பர்ஃபிஷியல் மசில்ஸ் அண்ட் டீப் மசில்ஸ், இங்கே இருக்கக்கூடிய நெக் மசில்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆனாலும் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு பெயின் பேத்தாலஜி கொடுக்காது. பட் அது வீக்காக இருந்துச்சு அப்படின்னாலோ அல்லது ப்ரொலாங்டாக ஒரே பொசிஷன்லேயே இருக்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நேரம் கேம் விளையாடுறவங்க, அண்ட் ப்ரொலாங்டாக பைக் டிரைவ் பண்ணுறவங்க,
ஹெல்மெட் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஹெல்மெட் வெயிட்டான ஹெல்மெட்லாம் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா கூட அதெல்லாம் கூட காரணமாக ஆகலாம் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வரதுக்கு. சரிங்களா? இதனால தான் ஒரு சிலருக்கு பெயின் வருது, ஒரு சிலருக்கு பெயின் வராமல் கூட இருக்குது. ஓகே, மேல் ஃபீமேல் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஈக்குவல் கேட்டகரியில் தான் அது வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சில புக்ஸில் வந்து மேல்ஸுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபீமேல்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஸ்லோ அண்ட் ப்ரொலாங்டு, இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இதனுடைய பெத்தாலஜி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் ரொம்ப நாளைக்கு இந்த பிரச்சனை நீடிக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகி யூரினரி ப்ராப்ளம்ஸ்லாம் கூட கொடுக்கும். ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா செரிப்ரல் பால்சிம்பாங்க, அதாவது டிஸ்டோனிக் செரிப்ரல் பால்சி. டிஸ்டோனிக் செரிப்ரல் பால்சி அப்படின்னா மசில் வீக்னஸ். ஓகேங்களா? மசில் ஃப்ளாசிடாக இருக்கக்கூடிய செரிப்ரல் பால்சி கூட கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர வந்து கன்ஃபார்மாக பண்ணும் அப்படின்னு இல்லை. கிரியேட் பண்ணலாம் ஒரு சில கேசஸில். ஃபியூ கேசஸ் டிட்டோரியேட்ஸ். ரைட்டா? இப்போ இதனுடைய கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ், அதாவது எப்படிலாம் இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். குரோனிக் நெக் பெயின், பயங்கரமான கழுத்து வலி இருக்கும். சரிங்களா? ரெடிகுலர் பெயின் ரேடியேட்டிங் பெயின். இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே பெயின் ஆகி இங்கேருந்து எனக்கு அப்படியே பேக் சைடில் அப்படியே ரேடியேட் ஆகும். இங்கே ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு இந்த ரீஜன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பெயின் கிரியேட் ஆகும். பட் ஒரு சில இது பார்த்தீங்கன்னா பெயின் வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் இப்படி லேட்டரலாக வரலாம் அல்லது போஸ்டீரியாகவும் வரலாம். பேஸ்ட் ஆன் த டிஸ்க், எந்த இடத்துல அந்த டிஸ்க் ப்ரொட்ரூட் ஆகி எந்த நரம்பு நசுக்குதோ அதை பொறுத்து பெயின் வரக்கூடிய இடம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். பட் ரெடிகுலர் பெயின் வரும். ரெடிகுலர் பெயின், ரேடியேஷன் ஆஃப் பெயின் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? டிக்ரீஸ்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன். சரிங்களா? டிக்ரீஸ்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷன், சம்டைம்ஸ் ஹெட்ஏக் கூட இருக்கும். முக்கியமாக இந்த ஆக்சிபிட்டல் ரீஜன்லலாம் வந்து உங்களுக்கு ஹெட்ஏக் வரும். இங்கே அப்புறம் அப்படியே இந்த ரீஜியன், டெம்போரல் ரீஜியன், ரெட்ரோ ஆர்பிட்டால் ரீஜியன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த சைடில் இருக்க டிஸ்க் நசுங்குது, இது வீக் ஆகுது. இது வீக் ஆகிறதால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரீஜியன் பெயின் ஆகும், அப்படியே இந்த டெம்போரல் ரீஜியன் பெயின் ஆகும், அப்புறம் இந்த ரெட்ரோ ஆர்பிட்டால் ரீஜியன், இந்த கண்ணு பகுதியெல்லாம் பெயின் ஆகும். ஸோ இப்படிலாம் இந்த மாதிரி பெயின் பத்தாலஜி வரும். சம்டைம்ஸ் இதை வந்து மிக்ரைன் அப்படின்னு மிஸ்டயக்னோஸ் பண்ணி நம்ம மெடிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் சேஃபர் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எம்ஆர்ஐ எடுத்து நம்மளுடைய cervical region பார்க்கறது பெட்டராக இருக்கும். ரொம்ப மிக்ரைனுக்கு மெடிசன் கொடுத்து சரியாகலனா. ஓகேங்களா? ஆர் இன் சம் கேசஸ் மசில் ட்ரிகர்ஸால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக் பெயின் வரலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெத்தாலஜியால் வரும்னு சொல்ல முடியாது. அந்த மசில் ட்ரிகரை நம்ம ப்ரொலாங்டாக அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பெத்தாலஜியை கிரியேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த C4 இந்த C5 ஒரு மசில் கரெக்டாக செட் பண்ணி வச்சிருக்கு. சரிங்களா? இப்போ அந்த மசில் ஏதோ ஒரு மசில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகிருச்சு. இப்போ என்ன ஆகுது, இந்த போனை வந்து ஒரு பக்கமாக இழுத்தே தான் வச்சிருக்கோம். அப்போ என்ன ஆகுது, இந்த டிஸ்க் வந்து கொஞ்சமாக அப்படி விலகி நசுக்கும். ரொம்ப நாளாக அப்படி இழுத்தே வச்சிருக்கிறதால இந்த டிஸ்க் விலகுது. அந்த மாதிரி ரொம்ப நாளாக மசில் ஸ்ட்ரெயின் இருந்து டிஸ்க் விலகி இந்த cervical spondylosis கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை தான் சொன்ன முன்னாடியே, டிஸ்க் மசில்ஸ் இம்பேலன்சிங் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து வரலாம் அப்படின்ட்டு. அதே போல் வந்து உங்களுக்கு எர்கனாமிக்கல் இம்பேலன்ஸும், ஒழுங்காக உட்காந்து சேரில் உட்காந்து ரொம்ப நேரம் ஒழுங்காக சேரில் உட்காந்துலனாலோ, அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவிங்கில் வந்து ரொம்ப ஃபார்வர்ட் ஸ்டூப்டு போஸ்டருக்கு போயிடுவீங்க சம்டைம்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரைஸில் வரும். ஓகே, ஸோ அதெல்லாம் வேண்டாம். இப்போது டிக்ரீஸ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஏன் வருது, அவங்களுக்கு பெயின் வர்றதால ரொம்ப மூவ்மெண்ட் பண்ணாமல் அப்படியே நிறுத்தி அந்த மசில்ஸையும் கொஞ்சம் வீக்கன் பண்ணி விட்டுறாங்க. அதனால் என்ன ஆகுது, ரேஞ்ச் ஆஃப் மோஷனும் குறையுது. ஹெட்ஏக் சொல்லிட்டேன். மைலோபதி லீடிங் டு வீக்னஸ் டு மசில்ஸ். இந்த மைலோபதின்னு ஏன் சொல்கிறேன்னா, பெத்தாலஜி இன் மசில்ஸில் ஒரு பிரச்சனை வருது இதனால். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் தான் நம்மளுடைய மசில்ஸுக்கு சப்ளை பண்ணுது. நம்ம மசில்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மூவ்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணணும்னா அங்கே வந்து நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் போய் அந்த எக்ஸைட்டேஷன் பொட்டன்ஷியல் போகணும், த்ரெஷோல்ட் பொட்டன்ஷியல் இதெல்லாம் அங்கே இருக்கணும். அங்கே இருந்தால் தான் அந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகும். ஆக்ஷன் பொட்டன்ஷியல் போனால் தான் ஒரு மசில் கண்ட்ராக்டே ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சு. சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் போகாது. சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் போகலன்னா அந்த மசில் வந்து ஒழுங்காக கண்ட்ராக்ட் ஆகாது, அந்த மசில் வீக்னஸ் ஏற்படும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மைலோபதி, பெத்தாலஜி ஆஃப் மைலோபதி. அதான் cervical spondylotic myelopathy இதுதான் சொல்றாங்க. ஓகே, இந்த பேத்தோபிசியாலஜி இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ரப்ஷன் ஆஃப் மைக்ரோவாஸ்குலேச்சர். டிஸ்ரப்ஷன் ஆஃப் மைக்ரோவாஸ்குலேச்சர் அப்படின்னா என்னன்னா, இந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் நசுங்கிறதால பிளட் சர்க்குலேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகி மோர் பிளட் செல்ஸை கொண்டு வருது. ரெட் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். இது ஒரு நல்லதுக்காக தான் பண்ணுது. இருந்தாலும் இந்த லொக்கேஷனில் அந்த மாதிரி பண்ணுச்சுன்னா பிரச்சனையை வந்து கொடுக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பைனல் கார்டில் வீக்கத்தால் வந்து டிஸ்க் நல்லா நசுங்கி அதனாலேயே பிரச்சனை உருவாகிறது இல்லைங்களா? ஸோ அதான் இந்த இடத்துல பிளட் வெசல்ஸ்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகி இந்த வாஸ்குலேச்சர் பிரச்சனை ஏற்பட்டு நம்மளுடைய எண்டோத்திலியல் டேமேஜ் நடக்கும்.
இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து எண்டோத்தீலியல் செல்ஸ் இருக்கும். ஆல்சோ நம்மளுடைய நர்வ்ஸ்லேயே எண்டோத்தீலியல் செல்ஸ் இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, பேரன்கைமல் செல்ஸ் தான் எண்டோத்தீலியல் செல்ஸுங்கிறோம். அந்த இடத்துல ஒரு டேமேஜ் ஏற்படுது. டேமேஜ் ஏற்படும் போது என்ன ஆகுது, பிளேட்லெட் அக்ரிகேஷன் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. ஸோ அதான் இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன். ஓகேங்களா, இந்த இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷனால் என்ன ஆகுதுன்னா நம்ம ஒயிட் மேட்டரும் கிரே மேட்டர் பெத்தாலஜி, இந்த ஒயிட் மேட்டர் கிரே மேட்டரை வந்து போய் நசுக்குது. அப்படி நசுக்கிறதால என்ன ஆகுதுன்னா செர்விக்கல் மைலோபதி வருது. கரெக்டாக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ், ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க 30+ அப்படின்ட்டு. ஜெண்டர் அண்ட் ஆக்குபேஷன். ஆக்குபேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சீட்டட் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்பாண்டிலோசிஸ் ஏற்படும். வாட் எவர் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸாகவும் இருக்கலாம் அல்லது வந்து லம்பார் ஸ்பாண்டிலோசிஸாகவும் இருக்கலாம். ஏன்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்து சீட்டட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏன் ஜாஸ்தியாக வருதுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவுடைய கான்சியஸ் இருக்காது. விண்டோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே ஃபார்வர்டில் போய் ரொம்ப நேரம் அப்படியே ஃபார்வர்டில் இருந்துருவாங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா மஸ்குலர் ஸ்ட்ரெயின் வரும். முக்கியமாக இந்த லிவேட்டா ஸ்கேப்புலி மசில்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால இம்ப்ராப்பர் போஸ்டருக்கு போயிடுவாங்க. அதனாலேயும் பிரச்சனை ஏற்படும். ஸோ அதான் இம்ப்ராப்பர் எர்கனாமிக்ஸ். அதை தான் சொன்னேன். இந்த ஆக்குபேஷனால தான் நமக்கு இந்த இம்ப்ராப்பர் எர்கனாமிக்ஸே வருது. சில பேருக்கு சொல்ல வேற வழியே கிடையாது. இந்த ஆக்குபேஷன் வந்து அவங்களை அந்த டிஸ்க் பிரச்சனையை கொடுத்து தான் ஆகும். ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கல் தூக்குறவங்க, தலையில் வந்து வெயிட் வச்சு தூக்கிட்டு போகிறவங்க, இந்த மூட்டை தூக்குறவங்களுக்குலாம் வந்து வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஹெவி லோட் டு ஹெட் சொல்கிறேன் இல்லைங்களா. இந்த ஹெவி லோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கல் தூக்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஹெல்மெட் போடுறது கூட. ஹெல்மெட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் வெயிட்டில் தான் போடணும். சரிங்களா, ரொம்ப ஜாஸ்தியான வெயிட் போடு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராயல் என்ஃபீல்டுடைய ஹெல்மெட்ஸ்லாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதை கொஞ்சம் லைட் வெயிட்டடாக போடணும், பட் சேஃபாக போடணும். நான் சேஃபாக போட வேணாம்னு சொல்ல, லைட் வெயிட்டடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கழுத்து பிரச்சனையை வராமல் பாதுகாக்கும். சரிங்களா. கன்ஜெனிட்டல் போனி அனமாலிஸ். கன்ஜெனிட்டல் போனி அனமாலிஸ்னால் பிறக்கும் போதே வந்து சில நேரங்களில் இந்த ஸ்பைனில் இருக்கக்கூடிய இந்த வெர்டிபிரலாக இருக்கக்கூடிய மேல் ஃபார்மேஷன், மேல் யூனியன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையால் கூட நமக்கு வந்து செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வரலாம். அதில் முக்கியமாக பிளாக்டு வெர்டிப்ராங்கிறாங்க. பிளாக்டு வெர்டிப்ரானா என்ன அப்படின்னா, இப்போ இந்த வெர்டிப்ராவுக்கு வந்து நல்லா இருக்கணும், ஒரு போன் நல்லா இருக்கணும்னா அதுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் வேணும். இப்போ என்ன ஆகும்னா கன்ஜெனிட்டலாகவே அந்த இடத்துக்கு ப்ராப்பரான நியூட்ரிஷன் போகாது. பிறக்கும் போதே வந்து அந்த பிரச்சனை இருக்கும். சரிங்களா, அது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படியா வேணா இருக்கலாம், எதனால் வேணால் அந்த நம்ம ஜெனட்டிக்கலாகவும் இருக்கலாம், அல்லது வாட் எவர் மேபி ப்ரீமெச்சூர் பர்த்தாக இருக்கலாம். இதனால கூட வந்து அந்த போன் ஒழுங்காக வளராமல் இருக்கலாம். வாட் எவர் இட் மேபி, அந்த போனுக்கு வந்து பிளட் சப்ளை போதுமான அளவுக்கு நியூட்ரிஷன் போகாது. அதனால் அந்த போன் வீக்காக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி அந்த போன் வீக்காக இருக்கும்போது கரெக்டான பாஸ்டரை மெயின்டைன் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஈஸியாக வந்து ஒரு விப்ளாஷ் இன்ஜுரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஈஸியாக அந்த போன் கிராக் ஆயிரும். சரிங்களா, ஈஸியாக கிராக் ஆச்சுன்னா அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வரும். இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் ஆச்சுன்னா வந்து உங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம் வரும். ஆல்சோ இந்த போன் வீக்காக இருக்கும்போது கரெக்டான மூவ்மெண்ட்ஸ் கொடுக்காது. அந்த ஜாயிண்ட் பிளே மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்லோகேட் ஆகும், அந்த டிஸ்கிங் கொஞ்சம் தள்ளி விட்டுரும். இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைனல் கார்டை நசுக்கி அவங்களுக்குலாம் கூட செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வரும். சரிங்களா, அண்ட் மேல்ஃபார்ம்டு லேமினா, இந்த மாதிரி அதான் மேல்ஃபார்ம்னா ஒழுங்காக உருவாகாத இது கன்ஜெனிட்டலாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கூட செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பற்றின ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஒரு 3 சிண்ட்ரோம்ஸ் சொல்கிறாங்க. வாட் ஆர் த 3 சிண்ட்ரோம்ஸ் ஆஃப் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னாங்கன்னா இந்த 3 சிண்ட்ரோம்ஸும் எழுதலாம். ஆக்சியல் நெக் பெயின், செர்விக்கல் ரெடிகுலோபதி அண்ட் செர்விக்கல் மைலோபதி. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 3 சிண்ட்ரோம்ஸ். ஆக்சியல் நெக் பெயினா கரெக்டாக அந்த ஆக்சிஸ் ஃபுல்லாகவே இந்த ரீஜன் ஃபுல்லாகவே கழுத்து வலி ஏற்படும். செர்விக்கல் ரெடிகுலோபதினா ரேடியேஷன் ஆஃப் பெயின். செர்விக்கல் மைலோபதினா மசில் வீக்னஸ். சரிங்களா, இது ரொம்ப சிவியர் ஆகுது. இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோட்டிக் மைலோபதி வந்து ரொம்ப சிவியர் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஸ்டோனிக், இங்கே எழுதுறேன், டிஸ்டோனிக் செரிப்ரல் பால்சி கொடுக்கலாம், அல்லது பிளேடர் அண்ட் பவல் ப்ராப்ளம், யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த ப்ராப்ளம், பிளேடர் அண்ட் பவல் ப்ராப்ளம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த நரம்பை நசுக்கிறதால அது சப்ளை பண்ணக்கூடிய இது இம்ப்ராப்பர் கோஆர்டினேஷன் இம்பேலன்ஸ் இருக்கும், வெர்டிகோ இருக்கும். சரிங்களா, அதனால ஒரு கெயிட் அப்நார்மாலிட்டி இருக்கும். கெயிட்னா ஒழுங்காக வாக் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம். சரிங்களா, ஸோ செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸை பற்றி பேசிக்காக சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, இதோட செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் நம்ம முடிச்சுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்னும் இதை பற்றி என்னென்னால டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து பார்ட் 2 போடலாமா வேணாமா அப்படின்னா அந்த கமெண்ட்ஸை வச்சு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.